சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை தீர்த்து வைத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வந்துவிட்டேன். பிள்ளையே, இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும். எப்போதும் உன் சாயப்பாவை நினைத்திருக்கும் உனக்கு உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு வரப்போகிறேன். அதை நீயே பார்க்க போகிறாய். நீ எப்படி உன் வாழ்க்கையை எந்த குறையும் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ ஆசைப்படுகிறாயோ அதே போல உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன். பிள்ளையே, நீ எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் அதிசயங்களை உன் சாயப்பா நிகழ்த்தப் போகிறேன். யார் உனக்கு தீங்கு செய்தாலும் அதற்கேற்ற பாவ பலனை அனுபவித்தே ஆவார்கள். உனக்கு மன கஷ்டத்தை தந்தவர்களுக்கு அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்தே ஆவார்கள். உன்னிடம் அன்பு காட்டுபவர்களுக்கு உன் அன்பை காட்டு. பிள்ளையே, என்றும் அவர்களை விட்டு விலகி செல்லாதே. உண்மையான அன்பும் பாசம் வைத்திருப்பவர்களிடம் நீ அதே போல் உண்மையாக இருந்திடு. பிள்ளையே, உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடம் அவர்களிடம் நீ சென்று பேசாதே. நீ தேடி சென்று பேசுபவர்கள் உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்க மாட்டார்கள். உன்னை தேடி வரும் உறவுகள்தான் உன் மீது பாசமும் அன்பும் வைத்திருப்பார்கள். அதுதான் நிலையானதாக இருக்கும். பிள்ளையே, சில நேரங்களில் நீ கேட்டது தராமல் இருந்திருப்பேன் உன் சாயப்பா. அதுவும் உன் நன்மைக்காகத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீ கடந்து வருவதற்கு மன தைரியத்தையும் சக்தியையும் உனக்கு தந்திருக்கிறேன். பிள்ளையே, நீ செய்யும் செயல்களாக இருந்தாலும் பேச்சாக இருந்தாலும் யாரையும் பாதிக்கும்படி நடந்து கொள்ளாதே. யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய வேண்டும் என்று நினைத்து விடாதே. நீ தங்க பிள்ளை, நல்ல பிள்ளை. மற்றவர்கள் செய்யினால், உனக்கு மற்றவர் செய்யும் தீங்கினால் அந்த தவறை அவர்களுக்கு செய்து விடலாம் என்று ஒருபோதும் நினைத்திடாதே. பிள்ளையே, நீ என்றும் நல்ல பிள்ளையாக இருந்திடு. அதுதான் உன் சாயப்பாவுக்கு பிடிக்கும். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் கடினமாக இருந்தாலும் விரைவில் எல்லாமே சரியாகிவிடும். உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது. உன் மகிழ்ச்சி தான் உன் சாயப்பாவுடைய மகிழ்ச்சி. நம்பிக்கையுடன் இரு. நான் சொன்ன வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். பிள்ளையே, நம்பிக்கையுடன் நீ இருந்தால் உன் சாயப்பா சொன்னது எல்லாமே நடத்தி தருவேன் உன் வாழ்க்கையில். பிள்ளையே, நீ உன் தாய் தந்தையை மதிக்க வேண்டும். அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்டுக்கொள். அவர்கள் சொல்வது உனக்கு சரியாக இருந்தால் எடுத்துக்கொள். இல்லை என்றால் அவர்களுக்கு புரியவை. எதற்காகவும் உன் கோபத்தை அவர்களிடம் காட்டிவிடாதே. உன் தாய் தந்தையை மதித்தால்தான் நீ கடவுளுக்கே மரியாதை செலுத்துவது போல. பிள்ளையே, அவர்களிடம் அன்பாக பேசி பழகு. பிள்ளையே, நீ செய்யும் வேலையின் மீது மரியாதை வைக்க வேண்டும். அதுதானே உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவைக்கு. நீ உழைப்பின் மூலமாகத்தானே உன் தேவைகளை நீ பூர்த்தி செய்கிறாய், வாங்குகிறாய். உன் சம்பளம் எல்லாம் உயர்த்துவார்கள். உன் வறுமை கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பிள்ளையே, தோல்வித்தான் ஏற்படுகிறது என்று வருத்தப்படாதே. சில விஷயங்கள் நீ செய்யும்போது தோல்விகள் உன்னை துரத்துகின்றதே என்று நினைக்காதே. அதுதான் உனக்கு மிக பெரிய வெற்றியை தரப்போகிறது. உன் கடின உழைப்பில் தான் உன் வெற்றியை அடைய முடியும். நீ நினைத்தது எல்லாம் பெற முடியும். பிள்ளையே, மற்றவர்கள் செய்யும் தவறுகளை பார்த்து அவர்களை மாற்றலாம் என்று நீ நினைக்காதே.
நீதான் உனக்கு பிடிக்காதவர்களிடம் தள்ளி இருக்க வேண்டும். நீதான் உன் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிள்ளையே, என்றும் நீ நல்லதை செய். மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்தால் அந்த பலன் உனக்கு நல்லதாகவே உன்னிடம் வந்து சேரும். அத்தனையும் உன் சாயப்பா பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ எதை பற்றியும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வேலைகளையும் உன் லட்சியத்தை அடைவதை மட்டுமே அதற்கான வேலைகளை நீ செய். அத்தனையும் நீ நினைத்தது போல நல்லபடியாக உன் சாயப்பா உன் கூடவே இருந்து நடத்தி தருவேன். இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது பிள்ளையே. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?